ஈரோப்ல தொடர்ந்து பல இடங்கள்ல புரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. அத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேட்டோக்கு எதிராவும் சரி, நேட்டோவுக்கு ஆதரவாவும் சரி, பல நாடுகள் ஈரோப்ல இருக்கக்கூடிய பல நாடுகளையும் பலவிதமான புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல. இப்ப அந்த வகையில செர்பியால மிக தீவிரமா புரொட்டஸ்ட் மாறிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் போலீஸ் இருக்கிறாங்க இல்லையா? சோ அவங்க அங்க ஸ்டூடண்ட்ஸ சில நபர்கள் 7 அப்படிங்கிற சொல்றாங்க. பட் இன்னும் தெளிவா வரல. ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அடுத்தது பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். 7 நபர்கள் கிட்ட அரெஸ்ட் பண்ணதுனால மிக முக்கியமான நபர்கள செர்பியாவோட போலீஸ் தரப்புல அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. அதனால புரொட்டஸ்ட் பல பகுதிகளுக்கு பரவி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. முதல்ல ஒரு சில பகுதிகள், இப்ப பல பகுதிகளுக்கு பரவி இருக்கு. வீரியமான புரொட்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் தரப்பு வந்து இருக்கு அப்படிங்கிறாங்க. இது எத்தன நாளைக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா தொடர்ந்து இந்த செர்பியால வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு வாடிக்கையா மாறிட்டு இருக்கு. டூரிஸ்ட் மாரி எல்லாருக்கும் காசு சப்ளை ஆகுது. ஸோ வாங்கிட்டு ஒரு 15 நாள் கிட்ட வந்து பார்த்தா புரொட்டஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாபெரும் அளவுல அலைகடல் என திறந்து வந்துடுறாங்க. ஒரு 10, 15 நாள் புரொட்டஸ்ட் நடக்குது. அதுக்கப்புறம் ஓஞ்சிருது. ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தொடர்கதியா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப திரும்பவும் ஊகிக் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. செர்பியாவோட டைரக்டர் ஆஃப் போலீஸ் தரப்புல இருந்து இது போல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதாவது நிறைய பேர்த்த நாங்க அரெஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுவும் ஹூலிகன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அதாவது ஸ்டூடண்ட்ஸ்ங்கிறாங்க. பட் இருந்தாலும் இருக்கலாம் இல்லையா? யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய சில நாடுகள் செர்பியாக்கு பிடிக்காத நாடுகள்லாம் காசு குடுத்து அந்த கூலிப்படைகளை ஏவி விட்டுருப்பாங்க இல்லையா? சோ அவங்க தான் வெறித்தனமா இது போல புரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லப்பட்டது. எது எப்படியோ புரொட்டஸ்ட்ங்கிறது மிக தீவிரம் அடைஞ்சுட்டு இருக்கு. அது எப்படி செர்பியா கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். இப்ப அடுத்தது அப்படியே நம்ம ஈரானுக்குள்ள வந்துடலாம். ஏன்னா ஈரான்ல ஆட்சி கவிழ்ப்புக்கு பெருமளவுல திட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு அசர்பைஜான் உதவுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம கிரவுன் பிரின்ஸ் ஈரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் இது போல இருப்பாங்க இல்லையா? கடைசி வழி வந்த பிரின்ஸ் வந்து பண்ண கிரவுன் பிரின்ஸ் முடிசூடக்கூடிய ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. இங்க பாருங்க ஈரான்ல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள்லாம் வெளியே வரணும், சேஃபா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு செக்யூர்டான ஒரு வழி இருக்கு. நீங்க அதுல வந்து எங்ககிட்ட சொன்னீங்கன்னா நாங்க உங்களை பத்திரமா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வந்துருவோம். நீங்க எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கறத அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது யார் அப்படின்னா ரேசா பல்வேயப் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கிறார். நான் தான் கிரவுன் பிரின்ஸ் இருக்கு, அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. பட் ஆனா மத ரீதியா வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்காங்க. மக்களுக்கும் பிடிச்சுதான் எலெக்ஷன்லாம் வச்சு எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மிக பெருமளவுல ட்ரை பண்றாங்கன்ட்டு. நார்மலா இருக்கக்கூடிய ஈரானோட ராணுவ வீரர்கள் மக்கள் வந்து காமிச்சிட்டாங்க. ராணுவ வீரர்களோட உறுதித்தன்மை. தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கம் தான் வேணுமா? இல்ல ட்ரம்ப் அவர்கள் இல்ல மத்தவங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரியான வேற ஒரு அரசாங்க அமைப்புக்க அங்க இருக்கக்கூடிய ராணுவம் முடிவெடுக்குதா என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்த்தலாம். ஏன் இந்த அளவுக்கு தீவிரம் அடையுது அப்படின்னா சேட்டலைட் இமேஜஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி ஃபார்டோ இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபார்டோல இருந்து இப்போ சேட்டலைட் இமேஜ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஈரான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரோடெல்லாம் புதுசா போட்டாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா பெருமளவுல பாதிப்பு ஃபார்டோக்கு இல்லையா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஒருவேளை இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மிக பெருமளவுல பிரளயம் வெடிக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல அடுத்தது ஈரான் ஸ்பேஸ் எக்ஸ பேன் பண்றாங்க. இந்த ஸ்டார்லிங்க் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வேண்டாம், இனிமே கனெக்ஷன்லாம் எங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிறத செய்யறாங்க. ஸோ அந்த டெர்மினல்ஸ் எல்லாம் பேன் பண்றாங்க அப்படின்னா ப்ரொட்டஸ்ட், ரெண்டாவது இது ஆட்சி கவிழ்ப்பு, அங்க உள்ள இருக்கக்கூடிய மொசாட் ஏஜென்சிக்கெல்லாம் கம்யூனிகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக பெருமளவுல சிக்கல்கள் ஏற்படும். ஏன்னா இன்டர்நெட்டை பெருமளவுல டிராப் பண்ணாங்க ஈரான் தரப்பு இருந்து. ஸோ பார்ப்போம். ஏன்னா நம்மளோட பார்டர் பகுதியில் கூட ஸ்டார்லிங்கோட டெர்மினல்ஸ்லாம் இருக்கு. பீம் அடிக்கும் அந்த பார்டர் பகுதி இருக்கு இல்லையா? ஸோ அந்த காட்டு பகுதியில பீம் அடிச்சாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் தெளிவா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது போல விஷயங்களை நம்மளே வந்து பார்த்தா பிடிச்சிருக்கோம். இப்போ ஈரான்குள்ள இது போல இருந்தது டெர்மினல்ஸ் இருந்ததுன்னா அந்த பக்கத்துல சேட்டலைட்ஸ் வந்துச்சுனாலே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மொசாட் ஏஜென்சிக்கு வந்து பார்த்தா சிக்னல் கிடைச்சிடும். ஸோ இது போல செய்யறாங்க அப்படின்னா ஆட்சி கவிழ்ப்பு தாக்குதலுக்கு இந்த ட்ரோன் தாக்குதலுக்குலாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும். தங்கு தடை இல்லாமல் சிக்னல்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் எப்படி ஈரான் கட்டுப்படுத்த போறாங்க? நம்ம ஒரு டெக்னாலஜி வச்சிருந்தோம் இல்லையா? சேட்டலைட்ஸ் வந்ததுன்னா அப்படியே அங்க வந்து பண்ணா டாக் ஃபைட் மாதிரி துரத்தி விட்டுரும், இல்லைன்னா போய் மோதிரும் அப்படிங்கிறது போலாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது போல ஈரான் தரப்பு வந்து ஏதாச்சும் செஞ்சா தான் உண்டு. ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்டார்லிங்கோட சேட்டலைட் எங்களோட பகுதிக்குள்ள வருதுன்னா நாங்க சுட்டு வீழ்த்திடுவோம், இல்லைன்னா இடிச்சு தரமட்டமாக்கிடுவோம், வெடிக்க வச்சிடும் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு இருந்து ஏதாவது செஞ்சாதான் இது போல வேலைகள் மேற்கு தரப்புல இருந்து செய்ய முடியாது. ஸோ இதுக்கான வேலைகள்ல ஏதாவது செய்ய முடியுதா அப்படிங்கிறது போல பார்த்தலாம். அடுத்து அப்படியே துருக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா துருக்கிக்கு ஈரானுக்கும் முட்டிக்குமா, ஈராக்கும் முட்டிக்குமா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா ஈராக்கோட வடக்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு துருக்கியோட ராணுவ படைகள் இருந்திருக்காங்க. அவங்க ஏன் துருக்கிக்கு போனாங்க? அவங்க ஒரு பஃபர் ஜோன் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா துருக்கியில வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்டிஎஃப் இருக்காங்களே, இது அமெரிக்கா பேக்டு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிரியாலயும் அவங்களுக்கு பேக்டு இருந்திருக்காங்க, இந்த குருதின மக்கள்.
ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு தாக்குதல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த காரணத்தினால 2 நபர்கள் கிட்ட இறந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. 20க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்கன்னு. ஸோ இது போல ஒரு காரணத்தினால திரும்பவும் ஈராக்குள்ள ஒரு இன்வேஷன் ஆப்பரேஷன துருக்கி தரப்புலருந்து ஆரம்பிச்சுருவாங்களா அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். துருக்கி இப்ப சாங்ஷன்லாம் கூட தூக்கி விட்டுருக்காங்க. F-35லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது போல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த அளவுக்கு துருக்கி, அமெரிக்கா இணைந்து செயல்பட போறாங்க. அடுத்து அப்படியே அமெரிக்காக்கு வந்துட்டோம்னா, அமெரிக்காலயும் சும்மா சின்ன விஷயங்கள் நடந்தா கூட இப்பலாம் யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாச்சு எல்லாருமே. சேஃபஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் அப்படிங்கிற சொன்னாங்க இல்லையா? அதெல்லாம் மத்த நாடெல்லாம் சேஃபா இருக்கிற வரைக்கும் தான். மத்த நாடுக்கெல்லாம் பிரச்சனை ஆகுது அப்படின்னா, அப்புறம் அங்கேயும் சேஃப் இருக்காது அப்படிங்கிறதுல சிறந்த உதாரணம் ஒரு கருப்பு கலர் வேன். சிலர் அமேசான் டெலிவரி வேன் அது போல இருக்குது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு கருப்பு கலர் வேன். எதுக்கும் அங்க நிப்பாட்டி வச்சுன்னு போய்க்கிறாங்க பார்க்கிங் லாட்ல. அதாவது ஆர்லிங்டன் அப்படின்னு ஒரு பகுதி டெக்சாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பில்டிங்க்கு வெளிய வந்து நிப்பாட்டி வச்சுங்க திடீர்னு வெடிச்சிருந்துச்சு. ஸோ இது போல அங்கங்க வெடிக்க ஆரம்பிச்சிருமா? ஸ்லீப்பர் செல்ஸ்ல ஆக்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது போல ஏதோ ஒரு ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷன் செஞ்சு இதுக்கு காரணம் ஈரான் தான் அப்படிங்கிற சொல்லி மிக பெருமளவுல அமெரிக்கா ஈரானுக்கு எகென்ஸ்டா போர் தொடுத்து வந்துருவாங்களா அப்படின்ற அச்சங்கள், பதட்டங்கள்லாம் இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க. ஏன்னா அமெரிக்கா இன்வால்வ் ஆகுதுன்னா மிடில் ஈஸ்ட் கூடிய நாள் அடிப்பேன் இருக்காங்க. ஈரான் தரப்பு வந்து அடிச்சும் காமிச்சிருக்காங்க. சொல்றது மட்டும் செஞ்சு காமிச்சிருக்காங்க. இது பின்னடைவு ஏற்படுத்தும் கண்டிப்பா இந்த அமெரிக்காக்கு. அதனாலதான் அசர்பைஜான் இப்ப கூட சேர்த்து விட்டுக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ ஒருவேளை அசர்பைஜான் வந்து உதவுறாங்க இஸ்ரேலுக்கு அப்படின்னா எப்படி இப்ப இஸ்லாமிய மக்கள்லாம் எப்படி அதுல வந்து இணைவாங்க, என்ன நடக்கும் அப்படிங்கிற ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, துருக்கி வந்து அசர்பைஜானோட அ அசர்பைஜான் வந்து துருக்கியோட ஒரு செல்ல குழந்தை இல்லையா? ஸோ அந்த போல பெரிய காரணங்கள்லாம் இருக்கு. துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் இல்லையா? நீங்க மறைமுகமா இல்ல இப்ப டைரக்டாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு உதவுறீங்களா? அப்படிங்கிறது போல. ஏன்னா ஈரானுக்கு ஆதரவான மனப்பான்மை வந்து பாத்தீங்கன்னா துருக்கியருக்கு மக்களுக்கு வர ஆரம்பிச்சுன்னா, இஸ்ரேல் தைரியமா வெறியுண்டு அடிச்ச ஒரு நாடுனா அது ஈரான் தான். அ இ இஸ்ரேலுக்கு உதவாதீங்க அப்படிங்கிற மனப்பான்மை தான் துருக்கியில இருக்கக்கூடிய மக்களுக்குலாம் இருக்கு. ஸோ அதுபோல சொல்ல வந்தேன். அதாவது இந்த நேட்டோ நாடுகளுக்குள்ள சிக்கல் வந்துருமா அப்படிங்கிறதே இதுல இருக்கக்கூடிய விஷயம். இப்ப அது மட்டும் இல்ல. அடுத்தது இந்த அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா, இதாஹோ அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. ஸோ அங்க காட்டுல வந்து பாத்தீங்கன்னா, தீ ஏற்படுற மாரியான விஷயங்கள் இருந்திருக்கு. வெள்ள கலர் ஸ்மோக் வந்திருக்கு. உடனே எமர்ஜென்சி டீம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பகுதிக்கு போயிருந்துக்கிறாங்க தீயணைப்பு வீரர்கள். அங்க போனாங்க இல்லையா? ஸோ அதுல 6 பேர்த்த சுட்டுக் கொன்னுட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. இந்த பதிவு நான் அதிகாலை 4 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். வந்துட்டு இருக்கக்கூடிய செய்திகள். வெயிட் பண்ணி பார்ப்போம். கன்ஃபார்ம் ஆச்சு. இல்ல வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். இது வேணுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புகைய போட்டு அந்த பத்த வச்சு ஒரு இன்சிடென்ட் நடக்க வச்சு, தீயணைப்புத்துறை வீரர்கள அங்க வர வச்சு வாண்டடா இது போல அசாசினேட் பண்ணிக்கிறாங்க. ஆ சபடாச் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ இது போல அமெரிக்காக்குள்ளேயும் ஏகப்பட்ட சிக்கல்கள் நடந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது பத்தின ஏதாவது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த பையில பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது நம்ம ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துடலாம். இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைய பொறுத்தவரைக்கும் ரஷ்யா தொடர்ந்து ஃப்ரண்ட் லைன்ல முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இத நம்ம தினந்தோறும் பதிவுல சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இது உக்ரைன் தரப்புலருந்தே சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதுவும் ரஷ்யாவோட வீரர்கள்லாம் இருப்பாங்க. இப்ப அவங்க தரப்பு இந்த வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. ஜாப்ரோசியா பகுதியிலிருந்து வந்து பண்ணா முன்னேறக்கூடிய ரஷ்ய வீரர்கள் கமியான்ஸ்கே அப்படின்ற ஒரு பகுதியை வந்து பண்ணா நாங்க பிடிச்சு எடுத்துட்டோம் அப்படிங்களும் சொல்றாங்க. இது வந்து ஒரு பேரியர். இது வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த ரிவர் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஒரு பேரியரா யூஸ் ஆகும். மிக முக்கியமான பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது இதே உக்ரைன் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா சுமிக்கு மிக அருகில் சுமிக்கு மிக மிக அருகில் ரஷ்ய வீரர்கள் வந்துட்டாங்க. அதான் ஆர்ட்லரி தாக்குதல் வச்சு சுமியோட பார்டர் பகுதி, சுமியோட காம்பவுண்ட் வால்னு வச்சுக்கோங்க. அது போல ஒரு பகுதி. அந்த இடத்துல ஆர்ட்லரி தாக்குதல் நடக்குது. இந்த இடத்துல இருந்து சுமிங்கிறது 1 கிலோமீட்டர் கூட இல்ல. ஸோ ஆர்ட்லரிகள் வந்து இதுக்கு மேல பிரிச்சு மேய்ஞ்சிரும் சுமி பகுதியா அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. அது மேப் எல்லாம் போட்டு காட்டுறாங்க. 2 முனை தாக்குதல் சுமியை நோக்கி வருதுன்னு இதைத்தான் நம்ம ஆரம்ப கட்டத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஏதோ ரஷ்யா இப்பதான் அந்த சுமிக்குள்ள ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பகுதியில தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னா பிஷானி. சுமி பகுதியில ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய பிஷானி இது வந்து பார்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். காம்பவுண்ட் சேவர் மாதிரி இந்த காம்பவுண்ட் சேவரை அடிச்சிட்டு இருக்காங்க ரஷ்யா. ஸோ ஒன்ஸ் இந்த காம்பவுண்ட் சேவர் வந்துச்சுன்னா அடுத்தது கோட்டை தான். ஸோ சுமி கோட்டையை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா மிக பெரும் இழப்பு உக்ரைனுக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இது போல தாக்குதல்லாம் வந்து ஜூன் 22, 23 இருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு. பெருமளவுல இம்பாக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இழப்புகள் இதுக்கு மேல அதிக அளவுல இருக்கும். ஸோ இப்போ வந்து வேக்னர் படைகள் வராங்கன்னா சுமிக்கு வருவாங்களா? இல்ல பக்ரோஸ்க்கு வருவாங்களான்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. பல முனை தாக்குதல் அடிக்கும் போது மிக பெருமளவுல சேதங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அடுத்தது F-16 பைலட் இறந்துட்டாரு அப்படிங்கிறது போல செய்திகள் உக்ரைன் தரப்புல இருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு F-16 வீழ்த்தப்பட்டிருக்கு ரஷ்ய தரப்புல இருந்து. அது மட்டும் இல்லாம அந்த பைலட்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா உஷ்டமென்கோ பேர் கொஞ்சம் கட்டாகல மேக்சிம் உஷ்டமென்கோ சைலலோட அவர் தான். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஆஃப் உக்ரைன் அப்படிங்கிறது வந்து பண்ணா டைட்டில் கொடுத்துருக்காங்க. இருக்கும்போது பெரிய வீரதீர சாகசம் பண்றாங்க.
பட் இறந்ததுக்கப்புறம் உடனே குடுத்துர்றாங்க. இது போல வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல பல நபர்கள் இருக்காங்க. உடல்கள கூட வாங்கல, எடுக்க முடியல. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் இது போல விஷயங்கள்லாம் செய்யணும். அவங்களுக்கான மரியாதைய குடுக்கணும் அப்படிங்கிறது போல பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ உக்ரைன்ல மிகப்பெரும் சிக்கல் அப்படின்னா அது இதுதான். வீரர்களோட உடல்கள் பெருமளவுல இருக்கு. இப்ப ரஷ்யாவும் அத ஹைலைட் பண்ணி, கேப்பிட்டலைஸ் பண்ணி அத ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கல் வார்ஃபேரா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நார்மலாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் ஃபோர்ஸ் பெருசா, கிரவுண்ட் ஃபோர்ஸ் பெருசா அப்படிங்கிறது போல ஒரு சின்ன ஒரு ஈகோனஸ் இருக்கும். போர்ல களத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இறந்த வீரர்களுக்கு ஏர் ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் உயர் பதவி, உயர் சம்பளம், சேஃப்டி அது போல பல விஷயங்கள் பார்க்குறாங்க அப்படின்னா, அப்புறம் கிரவுண்ட் ஃபோர்ஸ் இருக்கிறவங்களுக்கு சண்டை வந்துரும். கிரவுண்ட் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய வீரர்கள கூட இறந்த வீரர்களோட பார்க்கலன்னா எப்படி அப்படிங்கிற கேள்விலாம் வருது இல்லையா? ஸோ இது போல சர்ச்சைகள்லாம் உக்ரைனுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற போல வதந்திகள் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த மாதிரியான முடிவுகள் தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறது போல. அடுத்தது அமெரிக்காவோட செனட்டான லிண்ட்சே கிரஹாம் அவர்கள் இவர் தரப்புல இருந்து கடுமையான கண்டனங்கள் ரஷ்யாவுக்கு பேருக்கு தொடர்ந்து தாக்குதல் பண்ணிருக்காங்களே இந்த ஒரு காரணத்துல. அது மட்டும் இல்லாம செனட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்ல சீக்கிரமா பாஸ் பண்ணுங்கப்பா, என்னப்பா சீக்கிரமா இந்த வாரத்துக்குள்ள பாஸ் பண்ணுங்க, பாஸ் ஆயிரும் அப்படிங்கிற உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் இந்த பில்லு பாஸ் ஆகணும் அப்படின்னா ரஷ்யா மேல போடக்கூடிய சாங்ஷன்ஸ். இந்த சாங்ஷன்ஸ் பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா இவர் சொல்லக்கூடிய இந்த பேக்கேஜ் அமெரிக்கால ப்ராசஸ் ஆயிருச்சு அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, ஆயிலா இருக்கட்டும், எனர்ஜி ரிலேட்டட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நாடுகளுக்குலாம் 500% டேரிஃப் அமெரிக்க தரப்புந்து போடப்படும். நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீல போடணும் அப்படிங்கிறத விட அமெரிக்க தரப்புந்து ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டீல் அப்படி ஒத்து வரல அப்படின்னா நம்மளுக்கும் 500% டேரிஃபா. ஒண்ணு அமெரிக்கா அயன் கர்டைனுக்குள்ள போயிருவாங்க. இல்ல ரஷ்யா திரும்பவும் அயன் கர்டைனுக்குள்ள போயிருவாங்க. என்ன நடக்க போகுதுன்றது பார்த்தலாம். மிக பெருமளவுல இறுக்கமான ஒரு பிடி ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா இருக்கு. இதுல ரஷ்யாவோட நட்பு நாடுகள்லாம் ரஷ்யாவுக்கு உதவி ரஷ்யாவை மீட்டு கொண்டு வருவாங்களா? இல்ல கைவிட்டுருவாங்களா? என்ன நடக்கும்ன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.